ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் காயத்ரி ராஜ். இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி தாய்க்கறி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை வச்சு நம்ம எப்படி தாய்க்கறி கிரேவி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தாய்க்கறி பேஸ்ட்டோட வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ நம்ம கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1/4 கப் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் எனி ஆயில் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரீஃபைண்ட் ஆயில் ஆர் கிரவுண்ட்நட் ஆயில். இப்போ ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த தாய்க்கறி பேஸ்ட்டை அந்த ஆயிலில் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கணும். அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே நம்ம ராவாக அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் அந்த ரானஸ் போகிறதுக்காக அட்லீஸ்ட் 5 மினிட்ஸ் மினிமம் சாட்டே பண்ணுங்கள். அடுத்து நான் பேசில் லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். பேசில் லீவ்ஸ் 6 to 7 கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரோக்கோலி எடுத்திருக்கேன், பேபிகார்ன், பீன்ஸ், கேப்சிகம் 3 கலர் எடுத்திருக்கேன், ஆனியன் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணுறேன். ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ் இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் வாட்டர் ஊற்றி நல்லா குக் பண்ண விடலாம். இப்போ கேரட்டும் பீன்ஸும் நல்லா குக் ஆகிடுச்சு. அடுத்து ப்ரோக்கோலி, பேபிகார்ன், ட்ரை கலர் கேப்சிகம் 3த்தையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே இது எல்லாத்தையும் நல்லா குக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதுக்கு மேலே வாட்டர் ஆட் பண்ண போகிறதில்ல. வாட்டர் ஆட் பண்ணால் ரொம்ப வாட்டரியாக இருக்கும் கிரேவி. ஸோ அதனால் வாட்டரே இல்லாமல் இந்த மசாலாவோடைய நல்லா இந்த வெஜிடபிள்ஸ்லாம் குக் ஆகிற மாதிரி லோவில் வச்சுட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா குக் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம், சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஆப்ஷன்ஸ் தான். வெஜிடபிள்ஸ் குக் ஆகிறப்ப அதிலிருந்தே வாட்டர் வரும். அதிலே குக் ஆகிடும் வெஜிடபிள்ஸ். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து கோகோனட் மில்க் ஆட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி ஸ்டோர் பாட் கோகோனட் மில்க் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வீட்டில் செய்கிற கோகோனட் மில்க் அவ்வளோ திக்னஸ் கொடுக்காது. ஸோ அதனால் ஸ்டோர் பாட் கோகோனட் மில்க் 400 ml யூஸ் பண்ணியிருக்கேன். 2 டெட்ரா பேக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். தாய்க்கறி ரெடி ஆகிடும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஈட் டேஸ்டி, பி ஹாப்பி.